எதிரிக்கு எதிரி நண்பன்பா. எதிரி ஹைராவதி உங்களுக்கு நட்பாயிட்டா நீங்க தானவே இந்த நாட்டோட அரசராயிடுவீங்க. இதுதான் என்னோட ராஜதந்திரப்பா. விஜயநகரமா? பந்தயமும் போச்சு, பந்தயத்துல வச்ச பணமும் போச்சு. இனி என்ன திட்டம் போட போற? உன் பையனும் அங்க போய் சேர்ந்துட்டான். யாரு? நான் முட்டாளா? நம்ம 2 பேர்ல யாரு முட்டாள்? இல்ல, நான் முட்டாள் ஆகல. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாரு. வீர், கேக்குறியா வீர்? ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளவு அடிபட்டுருச்சு. நீ எங்க வீட்ல தானே இருந்த, இங்க எப்படி வந்த? இந்த ஊர்க்காரங்களுக்கு நல்ல மனசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க யாருக்கும் மனசும் இல்ல, அதுல அன்பும் இல்ல. அப்படியா? மனசு தேடி வந்தியா? இல்ல, மருந்த தேடி. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம்னா நமக்கு தானா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த செடியை தேவையில்லாம யார் பிடுங்க சொன்னா? வலிச்சா மருந்து போடணும், கேள்வி கேட்க கூடாது. அப்படியா? மருந்துக்காக தான் வலியை உண்டாக்கிக்கிட்டியா? இந்த மூலிகை எப்படி டக்குன்னு மருந்தாயிடுச்சு? மந்திரெல்லாம் தெரியாது, ஆனா மந்திர செடியெல்லாம் நீ ஒழிச்சதை பார்த்தா மந்திரவாதி மாதிரி தெரியுது. அது சரி, மந்திர செடி நீ அறுத்தியா இல்ல செடி உன்ன அறுத்துச்சா? எதுவும் அறுக்கல, முள்ளுதான் குத்திடுச்சு. அப்புறம் எதுக்கு அதை செஞ்ச? வெறும் செடியை புடுங்குற மாதிரி அந்த மந்திர செடியை புடுங்குவ? பாத்தியா, திரும்பவும் கேள்விதான் கேட்கிற, மருந்து போட மாட்டேங்கிற. நம்பி வந்தவங்களுக்கு உதவுறது தான் எங்க குணம். விருந்து வைக்கிறதுனாலும் சரி, வைத்தியம் பாக்குறதுனாலும் சரி, அதை தான் நான் செஞ்சேன். அப்புறம் நீ எங்க அப்பா அம்மாவோட மனசை வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் ஒண்ணு பிடிக்கவே இல்லை. இந்த உனக்கான மருந்து. மத்த இடத்துல இருக்க காயத்துக்கெல்லாம் நீயே மருந்து போடு. இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கேக்குறியா வீர்? ராணியம்மா, ராணியம்மா.
அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்த? வீரர்களே, இவள கொண்டு போய் இப்பவே சிறையில போடுங்க. மன்னிக்கணும் ராணியம்மா, மன்னிக்கணும். சூரிய நகரத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் அவசரமா உள்ள வந்துட்டேன் ராணியம்மா. பாத்தியா முட்டாள் கிழவியே, என் மகனோட பிரதிபலன் வந்துருச்சு. வீரா நில்லு. வீரா, எதிரிங்க கூட என்னைக்குமே நட்பாக முடியாது வீரா. தயவு செஞ்சு விட்டு மோதிரத்தை எடு. அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை செஞ்சு முடி. வீராவோட முடிவு இப்ப மாறிடுச்சு. உன் முடிவு மாறிடுச்சா இல்ல மனசு மாறிடுச்சா? உன்னை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு இழந்துருவாங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ அந்த பொண்ணு பார்த்து மனசு இழந்துட்டு போல இருக்க. இதெல்லாம் என்ன வீரா? 3வது தடவையா இப்படி எல்லாம் நடக்குது. முதல் தடவை ஜின்னா மாறி அவளை கட்டி பிடிச்ச. 2வது தடவை அவ கண்ணுல அப்படியே விழுந்து எங்க மேல தண்ணிய தெளிச்ச. இப்ப 3வது தடவை. வீரா கேளு. வீரா, வீராவோட திட்டம் தோத்து போகாது, மத்தவங்கள தோக்கடிக்கும். நீ கொஞ்சம் பொறுமையார. தேவையில்லாம என் திட்டத்துல குறுக்க வராத. வீரா, நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ராணி ஐராவதி வாழ்க. யார் நீ? சூரிய நகரத்தின் மகாமந்திரி குபத் சிங். சாக வந்திருக்கியா? கொல்ல வந்திருக்க. உங்களே இல்ல, கொல்ல போறது ராஜா அவந்திமாலாவை. உங்களுக்கு சூரிய நகரம் வேணும், எனக்கு அரியணை வேணும். ராஜ்ய உங்களுக்கு, அரியணை எனக்கு. இதுவரைக்கும் சூரிய நகரத்தை உங்களால ஜெயிக்க முடியல. நான் திட்டத்தோட வந்திருக்கேன். அப்படியா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகமா? இல்ல வீரர்களே, மகாராணி, நான் வந்து உங்களோட நட்பாக வந்திருக்கேன். இவனை கைது பண்ணுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, மகாராணி அம்மா. ஐராவதி, ஐராவதி, உனக்கு வந்த வாய்ப்பை வீணடிக்கிறியே. உனக்கு சூரிய நகரம் வேணாமா? இது அந்த ராஜாவோட சதியா இருந்தா? வேலை அப்படி இல்லைன்னா நீ சூழ்ச்சிக்காரி, அவன் சூழ்ச்சிக்கார. சூழ்ச்சியால தான் முறியடிக்கணும் ஐரா. நான் உதவி பண்றேன். சிக்கெடுக்க போறியா சிக்கலக்க போறியா? உண்மையா உழைச்சா எதுவும் தப்பாகாது. கொடு, நான் பண்றேன். விடு விடு, வேணாம். இல்லனா 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 என்ன? நானே போறேன். நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியாதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல என்ன இதுல இருந்து வெளியே எடு. என்ன காப்பாத்து. ஐயோ, இது எடு. எங்க இருந்து எடுக்கிறது? இங்க இருந்தா? விடு, என்ன விட்டு தள்ளி போ. என்கிட்ட வராத. கிட்டையா? நீதான் இழுக்கிற. என்ன? இல்ல, வலைய நீதான் இந்த பக்கம் நீ இழுக்கிற. என்னதான் சொல்ல வர? நீ என்னதான் செஞ்ச? நீ தான் எல்லாத்தையும் செஞ்ச. என்ன எதுவும் செய்யல, இனிமேதான் செய்யணும். அது வந்து இதுக்கு மேல தானே இதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னேன். அப்போ எடு. அதுக்கு தானே முயற்சி பண்றேன். விடு. நில்லு.
என் வலையெல்லாம் போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இல்ல, நான் உன்னாலதான் இங்கேயே வந்தேன். அதாவது நான் உன்னாலதான் வலைக்குள்ள சிக்கிக்கிட்டேன். நான் உதவி பண்றேன். நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்ட. என் பக்கத்துல வராதா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ரொம்ப திமிரான பொண்ணுதான். உன்னை வளைக்க ரொம்ப நேரம் ஆகும். வீரா, ஏதாவது செய். சீக்கிரமா வளைச்சிடு. திமிரு அதிகமா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். நானும் வால் சண்டை கத்துக்கணும். பாப்பா, நான் தான் சொன்னேன்ல, இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு கத்தி சண்டை கத்து தர்றதில்ல. போ போ, வீட்டுக்கு போ. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சூரிய நகர மக்களே கவனமா கேளுங்க. மாமன்னர் அவந்திமாலா சூரிய நகரத்தோட பாதுகாப்பை அதிகப்படுத்த மக்கள் எல்லாரையும் ஆதாரத்தை காட்ட சொல்றாரு. நீங்க எல்லாரும் அரண்மனைக்கு வந்து அவங்க ஆதாரத்தை காட்டுங்க. கேளுங்க 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 கேளுங்க. அழகு பெண்களே, உங்க எல்லாரோட தலையெழுத்து இப்ப மாறப்போகுது. ஏன்னா இந்த இளவரசர் குரூருக்கு ஒரு அழகான இளம் பெண் தேவை. ஏன் சுயம்பரம் வைக்க போறீங்களா? அப்படி சுயம்பரம் வச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்டிடுவோம் குரூரண்ணா. போயிட்டு வரோம்னா. உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை யாருக்கு தான் பிடிக்காது இளவரசி? இந்த பொண்ணுங்கெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பயம் இல்ல, நானும் தான் காரணம். அது எனக்கு தெரியும். ஆமா, நீ யாரு? உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்? நீங்க இந்த நாட்டோட வருங்கால இளவரசர் கூர்சிங். நானா ஒரு சாதாரண குடிமகன். இந்த பொண்ணுங்கெல்லாம் அண்ணன்றாங்க. எல்லாரும் உங்களை அத்தான்னு கூப்பிடணும். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் என்கிட்ட இருக்கு. திட்டத்தை சொல்றதுக்கான அனுமதியை தர. அருமையான திட்டம் ஒன்று சொல்றேன். நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு தான், சக்திகளும் உங்களுக்கு தான். நீங்க மகாராஜாவோட செல்ல பிள்ளையாயிடுவீங்க. எப்படி? திட்டத்தை நான் சொல்லித்தரேன், நீங்க செயல்படுத்தினா மட்டும் போதும். சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன உங்க தோழனா ஏத்துக்கிறீங்கன்னு வாக்கு தரணும். தோழனாக்கிட்டேன்னு வச்சுக்கே. முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ஒன்று சேர்க்கணும். அதுல இருந்து அருமையான பொண்ணுங்களை தேர்ந்தெடுப்பேன். அது உங்களுக்காக இளவரசி, உங்களுக்காக. இந்த நாட்டில் இருக்கிற அழகான பொண்ணுங்களை எல்லாம் நம்ம ஒன்று சேர்க்கணும். நாம 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் வால் சண்டை கத்து தருவோம். அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு தான், அதாவது உங்களை சுத்தி பொண்ணுங்க தான், அழகான பொண்ணுங்க. எப்படி திட்டம்? குரூர் சிங், இப்படி ஒரு திட்டம் ஏன் வந்துச்சு? நம்ம நாட்டுல பெண்கள் வாழ தொடக்கூட நாம அனுமதிக்கிறது இல்ல. அது இருக்கட்டும், மந்திரி அரங்க அவரை வர சொல்லு. அப்பா ஒரு பெரிய ரகசிய திட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மகாராஜா. என்னோட அனுமதி இல்லாமலா? அவர்கிட்ட சொல்லு, முதல்ல அவரோட ரகசிய திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போ. மகாராஜா, குரூர் சிங் சொன்ன திட்டம் ரொம்ப நல்லது. நீ யாரு? என் பேரு வீரா, உங்க நாட்டோட குடிமகன் தான். பெண்களுக்கு இயற்கையாவே ஆண்களை விட சக்தி அதிகம்னு குரூர் சொல்ல வராரு. நாம அவங்கள அம்மாங்கிறோம், துர்கா, லக்ஷ்மி, சக்தின்னு சொல்லி வணங்குறோம். கொஞ்சம் யோசிங்க மகாராஜா, இந்த சக்தியும் நம்மளோட படையில இணைஞ்சிடுச்சுன்னா நம்ம படையோட சக்தி 2 மடங்கு அதிகமாகும். ஆமாமா, இதுதான் என்னோட திட்டமும் மகாராஜா. மகாராஜா, பொண்ணுங்களை பார்த்தா எதிரிங்க அவங்கள தாக்க வந்திருக்காங்கன்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக இந்த திட்டத்தை குரூர் சிங்கை நம்பி நான் கொடுக்க முடியாது. திறமையான வாள் வீரர்களை கண்டுபிடிக்க நாடு முழுக்க இந்த செய்தியை பரப்புங்க. மன்னிங்க மகாராஜா, நான் உங்களுக்கு வாள் திறமையை காமிச்சேன். நான் வாள் சண்டை, வில்வித்த, குஸ்தி இது 3த்தையும் காட்டுல இருக்கிற சித்தர்கள் கிட்ட கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன விண்ணப்பம் மகாராஜா, பொண்ணுங்களுக்கு வாள் வித்தையை கத்துக் கொடுக்கிற பொறுப்பை குரூர் சிங் கிட்டே ஒப்படைங்க. நான் இவருக்கு துணையா எப்பவும் கூடவே இருப்பேன். அப்படியே ஆகட்டும். படைக்கு தேவையான பெண்களை அவரது பயிற்சியும் திறமையும் பார்த்து எடுக்கலாம். சரி மகாராஜா. அழகு, ரொம்ப அழகு, பேரழகு. வாங்க, இந்த குரூசிங் உங்களை சூரிய நகரத்தோட சிப்பாய் ஆக்குற. எல்லாரும் உங்களோட அழகான பேரை எங்க சொல்லுங்க. வாங்க.
இந்த கோமாளி பண்ற சேட்டையெல்லாம் பாத்தியா? இவன் பண்றதெல்லாம் பார்த்தா வால் சண்டை சொல்லி தர மாட்டான், கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். வாங்க, பயிற்சியும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் யுத்த பயிற்சிய நான் கத்து தரேன். அதாவது இளவரசர் குரூரோட கட்டளைப்படி. பாத்தீங்களா இளவரசே, உங்க பேரை சொன்னது எல்லா பொண்ணுங்களும் நின்னுட்டாங்க. பொண்ணுங்களே, எதுக்கு சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க? அவங்க பேரை கொடுங்க. சந்திரகாந்தா, உன்னோட உமாங்க இங்க நடக்கிறதையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் நீயாவே என்கிட்ட வந்துடுவ. அதுதானே எனக்கு வேணும். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, விதி உன்னோட கதவை தானா திறந்துடுச்சு. நீ ஒரு மாவீர பெண்ணாகி இந்த நாட்டை காக்கலாம். அப்படியே உன் வீட்டுக்கு கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கலாம். போதும் போதும், இனிமே இந்த வேலையெல்லாம் தேவையில்லை. விடு. தெரியுமா, அங்க குரூர் சிங்கும் உன்னோட நண்பன் வீராவும் திறமையான பொண்ணுங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனா? அவன் எப்ப போய் க்ரூசிங் கூட சேர்ந்தா? அவன் இந்த ஊருக்கு வேலை தேடி தானே வந்தான், கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். சந்திரகாந்தா கூட இருக்கிறதுக்காக வீர் இந்த திட்டத்தை போட்டிருக்கானா? திட்டம் ஒண்ணு, ஆனா செயல் ரெண்டு. அதனால இந்த நாட்டையும் பாதுகாப்ப, அந்த வேலையில கிடைக்கிற பணத்தை வச்சு அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்துவேன். அரண்மனையில இருக்க அவ்வளவு அழகான வேலையை விட்டுட்டு நீ யுத்தம் பண்ண என்ன தேவை இருக்கு சந்திரகாந்தா? அரண்மனையிலயும் நான் சண்டை தான் போடுறேன். இளவரசிங்களுக்காக நான் வேலை பண்றேன். ஆனா அவங்க என் கூட சண்டை போடுறாங்க. அது வெறும் சாதாரண சண்டை சந்திரகாந்தா. ஆனா யுத்தங்கிறது அப்படி இல்ல, உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு. அதை விட ஆபத்தானது இன்னொன்னு இருக்கு. அந்த க்ரூசிங் பார்வையாலேயே உன்னை கொன்னுடுவான். ஒருவேளை அவன்கிட்ட தப்பிச்சிட்டனா அவன் தோழன் வீரன். அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. நான் சொல்றது கேளு, நீ இந்த வலையில எல்லாம் போய் சிக்காத. அது மட்டும் இல்ல, இப்படி யுத்தத்துக்கு போறது பொண்ணுங்களோட வேலை இல்லல்ல. நான் ஒன்னு சொல்லவா சம்பா? இந்த உலகத்துல பொண்ணுங்களே இல்லனா யுத்தமே நடக்காது. பொண்ணுங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க, அழிக்கவும் செய்வாங்க. ஆமா, நீ ஒரு பொண்ணு தானே. நீ என்ன சொல்லணும்? போய் சாதிச்சு காட்டுன்னு சொல்லணும் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போக தான் போறேன். உமா, நான் வரேன். தாராளமா போ சந்திரகாந்தா, எங்க போனுமோ போ. நான் உன் உயிரை பறிச்சாலும் பறிப்பேனே தவிர வீரா கூட சேர விட மாட்டேன். இது என்னோட சபதம். வாளை இப்படிதான் சுத்தணும், இப்படி நெருக்கமா வச்சுதான் சுத்தணும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தள்ளி இருந்து தானே சண்டை போடுவாங்க. இப்படி நெருக்கமா சண்டை போட்டு பார்த்தது சண்டை நான் சொல்லி தர கத்துக்க. விழுந்தது வாள் இல்ல, எதிரி. அங்க பாரு, எவ்வளவு அழகா வாள் வீசுறான் பாரு. சரி சரி வா, நம்மள அவங்க போய் கத்து தரணும். வா வா, சீக்கிரம் போலாம். வா வா. உங்களுக்குலாம் நான் கத்து தரேன், என் கூட வாங்க. வாள் எப்பவும் இப்படிதான் இருக்கணும். அப்பதான் வாள் வீச முடியும். அப்புறம் பார்வை எதிரிய பார்த்து இருக்கு.